ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய், தியாகராஜ சுவாமி கி ஜெய். ராம பிரம்ம சுபுத்ராய ராமநாம சுகாத்மனே ராமச்சந்திர ஸ்வரூபாய தியாகராஜாய மங்களம். காவேரி தீரவாசாய காருண்யாமிருதவர்ஷிணி அவனீசுரராஜாய தியாகராஜாய மங்களம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ராகவனின் கிருப்பையினாலும் அடியேனுடைய ஆச்சாரிய கிருப்பையினாலும் சுவாமி தியாகராஜரின் சரித்திரத்தை யதாமதி என்று விண்ணப்பிக்க ஆசை. பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீயப்பதியான பகவானின் அவதாரங்கள்ல மிகவும் சாலச் சிறந்த அவதாரம், பரிபூரணமான அவதாரம் எது அப்படின்னா ராம அவதாரம். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கற்பர் ராமபிரானே அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கேட்கிறார். அவர் ராமனை காட்டிலும் உயர்ந்த அவதாரம் உண்டா அப்படிங்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம ரிஷி கிருஷ்ணாவதார லீலையிலேயே அனுபவிக்கிறதுக்காக தான் வந்தவர். அவர் அதை அனுபவிக்கணும்னு வந்தார். ஆனா அவர் ராமாவதாரத்தினோட பெருமையை சொல்ற போது அதிக சாமியா விமுக்த தாம்னக அப்படிங்கிறார். தனக்கு சமமும் தனக்கு மேம்பட்டதும் இல்லாத ஒரு அவதாரம் அப்படிங்கிறார் அவர். இப்படி எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு அவதாரம். ஏன்னா அந்த அவதாரத்துலதான் தர்மத்தையும் நல்ல குணங்களையும் பிரதானமாக கொண்டு குடும்ப தர்மத்தையும் லோக தர்மத்தையும் காட்டின அவதாரமாய் இருக்கிறதுனால எல்லாருக்குமே புரியும். கிருஷ்ணாவதாரம் யோகேஸ்வரனா ஆயிட்டதுனால ஒரு லெவலுக்கு மேலே போனாதான் அது புரியும். ரசம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் புரியறது ரொம்ப சிரமம். யோகம் அப்படின்னாலும் எல்லாருக்குமே புரியாது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணகன்னு பகவான் யோகேஸ்வரனா லோகத்துக்கு காட்டுறான், பரம ரசமூர்த்தியாக காட்டுறான். அது ரெண்டுமே லோகத்துக்கு புரியாது. லோகத்துக்கு எது புரியும்னா மனுஷர்கள் முதல்ல மனுஷனா இருக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் அவன் யோகி, அதுக்கப்புறம்தான் அவன் பக்தன், அதுக்கப்புறம்தான் அவன் ஞானி. எல்லாமே இதுக்கப்புறம்தான். அதனால மனித தன்மையை மனித பண்பை காமிக்கிற அவதாரமா ராமாவதாரம் இருந்ததுனால கருணையே பிரதானமாக கொண்டு இருக்கிறதுனால பக்தர்கள் சுலபமா ராமாவதாரத்துலதான் பெரும்பாலும் ஈடுபட்டார்கள். எல்லாருமே பக்தியோட பெருமையை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் பல மகான்கள் இந்த பாரத பூமியில அவதாரம் பண்ணியிருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மகான் தான் தியாகராஜ சுவாமிகள். ஆனா இவர் ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர், தெலுங்கர். எல்லா கீர்த்தனங்களும் தெலுங்குல தான் பாடியிருக்க. கிருஷ்ணதேவராயர், திருமலை நாயக்கர் காலத்துல பல தெலுங்கு குடும்பங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் குடியேறினா. அத்தகைய ஒரு குடும்பங்கள்ல காக்கர்ல வம்சம் அப்படிங்கிற வம்சத்துல தியாகராஜ சுவாமிகள் தோன்றினார். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் அவர் தோன்றினார். ராம பக்திக்கு வழி காண்பிச்சவர் இவர். தெலுங்கு கீர்த்தனங்களுக்கு மட்டிலும் வழிகாட்டி அப்படின்னு இல்லாம கர்நாடக சங்கீதத்துக்கும் சிறந்த எடுத்துக்காட்டான மகான் இவர். சங்கீத மும்மூர்த்திகளும் சமகாலத்தவர்கள் தான். ஆனா தியாகராஜரோட கீர்த்தனைகள் எல்லாம் இவருடைய சரித்திரத்தோட சம்பந்தப்பட்டதாகவே ராமனிடத்திலேயே அவர் பேசுவதாகவும் இருந்தது. சங்கீதத்துல இவர் பெரியவர்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் பக்தியில பெரியவர்னு யாருக்குமே தெரியாது. இவர் ஒரு பாகவதோத்தமர். கேவலம் சங்கீத வித்வான் மட்டும் இல்லை, உயர்ந்த வாழ்க்கையை நடத்தினவர். ராமனை தவிர லோகத்துல எதுவுமே இவருக்கு தெரியாது. ராமரை நினைச்சு நினைச்சு அழுவர். பரம சாப்திகர் இவர்.
இவரோட கீர்த்தனைகள்ல உபனிஷத்தெல்லாம் இருக்கு, வியாகரணம் இருக்கு, இதிகாச புராணங்கள் இருக்கு, காவிய அலங்காரங்கள் இருக்கு, புதுசான சம்ஸ்கிருத வேர்டு, டிக்ஷனரியில் கிடைக்காத வேர்ட்ஸ் எல்லாம் இவர் தயார் பண்ணிடுவார். பரிபாஷை சொற்கள்லாம் இருக்கு. இவரை பத்தி பரனூர் மகாத்மா ஒரு வைஷ்ணவ சம்ஹிதை ஸ்லோகத்துல சொல்றார், இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு. ஆசீத் பஞ்சநத க்ஷேத்ரே மகாபாகவதோத்தமக ராமபக்தி மதாம் சிரேஷ்டக தியாகராஜ இதி ஸ்ருதக சங்கீத சாஸ்திர தத் பக்ஞக சத்யசந்தோ ஜிதேந்திரியக அப்படிங்கிறார் அவர். ராமபக்த சிகாமணி இவர், சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவர், சத்யசந்தர், உஞ்சவிருத்தி தர்மத்தினாலேயே தன்னுடைய கிரகஸ்த தர்மத்தை நடத்தினவர். விதவிதமான கீர்த்தனங்கள் பாடி ராமபிரான இவர் ஆராதிச்சார். இதுதான் அவருடைய உபாசன பத்ததி. இவர் பிறந்தது திருவாரூர்ல தான், பெரும்பாலும் திருவையாறுல தான் இவருடைய வாழ்க்கையே நடந்தது. இவர் பக்கா ராமபக்தர் தான். ஆனா கிருஷ்ணர் ரசத்தை அனுபவிச்சு ஒரு காவியம் பண்ணியிருக்கார். அந்த காவியத்துக்கு நௌகா சரிதம் அப்படின்னு பேரு. ஜெயதேவருடைய அஷ்டபதிக்கு சமமா ஸ்ருங்கார ரசமா பாடியிருக்கார் அந்த நௌகா சரிதத்தை. அப்படின்னா இவருக்கு எப்பேற்பட்ட கிருஷ்ணானுபவம் இருந்திருக்கணும் பாருங்க. இந்த நௌகா சரித காவியத்துல ஒரு ஸ்லோகம், அதுல தன்னை பத்தி அவர் சொல்லிக்கிறார். காக்கர்லாம்புதி சந்திருடு ஸ்ரீ கருடகு தியாகராஜ சித்த நிவேச நௌகா சரித முனர்ச்சேத ஸ்ரீகாந்தா சித்த கிம்பு ரகுராமா. காக்கர்ல வம்சம்னு ஒரு வம்சம் உண்டு தெலுங்கர்கள்ல, நான் அந்த வம்சத்துல தோன்றினேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர் இந்த ஸ்லோகத்துல. இவருடைய அப்பாக்கு ராமபிரம்மம் அப்படின்னு பேரு, இவருக்கு தியாக பிரம்மம் அப்படின்னு பேரு. பரம்பரையா அந்த பேரு வரது, சுகபிரம்மம் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி. மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் கிட்ட தான், அவருடைய அந்த பீடத்துல வந்த ஸ்ரீ குரு சுவாமிகள் கிட்ட ராமபிரம்மம் ராமநாம தீட்சைய பெத்துண்டார். மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளை பத்தியும் நாம் பார்க்க போறோம். இவருடைய குல தெய்வம் ராமன். காலம்பர ராமருக்கு சுப்பிரபாதம் பாடுவர். லட்சத்து 8000 நாம ஸ்மரணம் பண்ணிட்டு, ராமநாம ஸ்மரணம் பண்ணிட்டு உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வருவர். அதை கொண்டு பாகவத சேவை செஞ்சுண்டு தன்னோட ஜீவனத்தை பவித்திரமா கழிச்சுட்டு இருந்தார். இவருக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும் இல்லை. இவர் பல யோகியதைகள் உண்டு இவருக்கு இருந்தும் அந்த யோகியதையை தன்னோட விருத்திக்காக ஒரு உபயோகப்படுத்திக்கவே இல்லை. நல்ல சங்கீத ஞானம் உண்டு, சாஸ்திர ஞானம் உண்டு. ஆனா பாகவத சம்பிரதாயத்திலேயே தான் இருந்தார் இவர். தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறுங்கிற இடம் சங்கீதத்துக்கு பிரசித்தமான இடம். ஏன்னா தஞ்சாவூர் மகாராஜா பல வித்வான்களை அங்க குடியேற்றி அவன் ரட்சிச்சுண்டு வந்தான். அதுல சொண்டி வெங்கட்ராமையர் அப்படிங்கிற வீணை வித்வான் ராஜாவோட ஆஸ்தான வித்வானா இருந்தார். இந்த சொண்டி வெங்கட்ராமையரை பத்திலாம் எங்க அப்பாலாமே பேசியிருக்கா. இப்பதானே, நூற்றாண்டு கூட ஆகலையே, நூற்றாண்டுக்கு முன்னாடிதான். ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்கு ராமபிரம்மம் இந்த வீணை வெங்கட்ராமையரை கூப்பிட்டிருந்தார். வருஷா வருஷம் ராமநவமி உற்சவம் நடத்துவர் தியாகபிரம்மம் ராமபிரம்மம். அதுக்கு கூப்பிட்டிருந்தார். எல்லாரும் வந்திருக்கா, எல்லாரும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா, பாடின்னு இருக்கா. கொஞ்ச நாளைக்கெல்லாம் நல்ல மழை வந்துடுத்து. ராமபிரம்மத்தோட வீடு சின்ன வீடு தான், எல்லா இடமும் ஒழுகிறது. ராமர் எங்க வச்சிருக்காரோ அங்க மட்டும் அது ஒழுகாம இருக்கு. இதை கவனிச்சார் அந்த வெங்கட்ராமையர். மறுநாளைக்கு சரபோஜி மகாராஜா கிட்ட தானே இவர் வீணை வாசிச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னார், ஒரு நல்ல வீடா திருவையாறுல திருமஞ்சன வீதியில நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ராமபிரம்மத்துக்கு அப்படின்னர். உடனே ராஜா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான். அதை கொண்டு வந்து ராமபிரம்மத்திட்ட கொடுக்கிறார். ராமபிரம்மம் அதை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப லஜ்ஜப்படுறார்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு. இவர் சொன்னார், பாகவதாள்லாம் உங்க ஆத்துக்கு நிறைய பேர் வரா, நீங்க உற்சவம் எல்லாம் பண்றேன், அதனால இதை நீங்க வாங்கிண்டே ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தினர். நிர்பந்தப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டார் அந்த வீட்டை. ஆனா இவர் அந்த வீட்டுக்கு போகல, வெறுமை பூட்டியே தான் வச்சிருந்தார். தன்னோட குடிசையிலேயே பழைய வீட்டிலேயே தான் இருந்தார். எப்போமாவது ராமநவமி உற்சவம் வந்தா அப்போ பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு பூட்டி வச்சிருந்தார் அந்த வீட்டை. இந்த வீட்டில் எவ்வளவு ராமநாம பாராயணம்லாம் நடந்திருக்கு, எவ்வளவு பாகவதாள்லாம் வந்து போயின்னு இருந்திருக்கா, எவ்வளவு அகண்ட நாமஸ்மரணமாயிருக்கு இந்த வீட்டில், எவ்வளவு ராமநாம பூஜை ஆயிருக்கு. இந்த இடம் தனியான நிம்மதியை கொடுக்கறதே, தனியான ஒரு சோபையை கொடுக்கறதே, இதை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு இந்த வீட்டிலேயே உட்காண்டிருக்கிறவர். ஒரு நாளைக்கு காவிரியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். ஒரு வீட்டு வாசல்ல 5-6 குழந்தைகளோட ஒரு பிராமணர் பாத்திரம் பண்டங்கள் படுக்கைகள் சாமான்களோட அழுதுண்டு உட்காண்டிருக்கார், தன்னோட மனைவியோட கூட. ராமபிரம்மம் அவர்கிட்ட போய் என்ன அப்படின்னு விசாரிச்சார். வாடகை கொடுக்கலன்னு வீட்டுக்காரன் சாமான் எல்லாம் வெளியில எரிஞ்சுட்டான், இவாளை நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு அழுதறவர். உடனே ராமபிரம்மம் அவளை அழைச்சிட்டு வந்து ராஜா கொடுத்த வீட்டை கொடுத்து இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சொன்னா, வாடகையெல்லாம் என்னால கொடுக்க முடியாதே அப்படின்னா. வாடகையெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், 10 நாள் ராமநவமி உற்சவத்தின் போது பாகவதாள் வந்து தங்கறதுக்கு நீங்க அனுமதிச்சா போரும் அப்படின்னு விட்டார். எப்பேற்பட்ட உதார குணம் உள்ள ராமபிரம்மம் அப்படின்னா, ராமபிரான் அயோத்திய பரதனுக்கு தியாகம் பண்ணினார். அங்க ஏன் தியாகம் பண்ணார்? ஹேது இருந்தது, சம்பந்தம் இருந்தது. ஹேது என்ன அப்படின்னா, வரம் கேட்டுன்றதுனால கொடுத்தார். என்ன சம்பந்தம் அப்படின்னா, தம்பிக்கு கொடுத்தார். ஆனா ராமர் பண்ண தியாகத்தை விட ராமபிரம்மம் பண்ண தியாகத்துல ஹேதுவும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. தெருவில் உட்காண்டு இருக்கிறவனை கூப்பிட்டு நீ இருடா அப்படின்னு விட்டார்னா, இவர் எப்பேற்பட்ட உதார குணம் உள்ளவர். அத தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். ராமஸ்வரூபுடனதது ராம பிரம்மாயே சுதுடோ ராகரஹே துடகு அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் தியாகராஜன் இந்த கீர்த்தனத்துல. தியாகராஜன் ராகரகிதன்னு எல்லாரும் என்ன சொல்லுவா, சங்கீத ராகங்கள் தான் எனக்கு தெரியும். ராகம்ங்கிற பற்று, ராகம்னா இன்னொரு அர்த்தம் பற்றுன்னு அர்த்தம், அந்த பற்றுதல் எனக்கு கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராம பிரம்மாயே சுத்துடு அப்படிங்கிற ராமபிரம்மத்தினுடைய பிள்ளையாச்சே நான். எங்க அப்பா எப்பேற்பட்ட வைராக்கிய சம்பன்னர், எத்தகைய ஞானி அவர். அவருடைய புத்திரனா இருக்கிறதுனால அவருடைய சத்குணம் எனக்கு ஏதாவது இருக்குமானால் அது என்னுடைய தகப்பனாருடைய கடாட்சம் அப்படின்னு சொல்ற ஒரு பித்ரு பக்தன் தியாகபிரம்மம். பிரபு ராமரை போலவே பித்ரு பக்தி தியாகராஜருக்கும் உண்டு. ராமபிரம்ம பெரியவருக்கு ஜப்பியேசன்கிற மூத்த புள்ள, அதுக்கு அடுத்தபடியா சுந்தரேசன்கிற ஒரு புள்ள, தியாகராஜன் கடைக்குட்டி. 3 குழந்தைகள் தான். ஜப்பியேசன் ரொம்ப மூர்க்கன், லோகாயதனா இருக்கானவன். அப்பாவோட பக்தி பூஜை இந்த வழிக்கே வரமாட்டான். அவனுக்கு சங்கீதம் தெரியும், ஜோசியம் தெரியும், மந்திர சாஸ்திரங்கள்லாம் தெரியும். ஆனா அதுக்குள்ளெல்லாம் வரமாட்டான். ஏதோ மந்திர சாஸ்திரம் தெரியும்னு சொல்லி இவா கூப்பிடுறாளா அவ கூப்பிடுறாளான்னு அங்க போய் எதையோ சொல்லிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வருவான். சுந்தரேசன்கிற பையன் சண்டை போட்டுண்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். தியாகு ஒண்டிதான் பரம அனுகூலமான புள்ள. அப்பாவோட பூஜைக்கு கூடவே இருந்துட்டு எல்லா கைங்கரியமும் பண்ணுவர். அப்பா பஜனை பண்ற போது தம்பூரா போடுவர், குஞ்சி விருத்திக்கு போறபோது பின்னாடியே பாடிண்டு போவர். அப்பா கிட்ட அவ்வளவு பக்தி தியாகராஜருக்கு. ராமபிரம்மமும் தன்னோட முழு பாசத்தையும் அந்த தியாகராஜர்கிட்ட தான் காமிக்கிறார். நம்மோட குலதனமான பட்டாபி ராமனை இவனிடத்துலதான் கொடுக்கணும்னு ராமபிரம்மம் நினைச்சுக்கிறார். இன்னைக்கும் இவர் பூஜை பண்ணின அந்த ராமர் தஞ்சாவூர் திருவையாறுல இருக்கு.
தியாகராஜ சுவாமிகளும் சாமானியப்பட்டவர் இல்லை. அதி பால்யத்திலேயே வேத அத்தியனம் பூரணமா ஆயிடுத்து. சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல ரொம்ப கெட்டிக்காரரா இருந்திருக்கார். பஜன சம்பிரதாயத்துல பூரண இஷ்டம் உடையவரா இருந்திருக்கார். அம்மா கிட்டேந்து நிறைய புரந்தரதாசருடைய கிருத்திகள் அதெல்லாம் கத்துண்டு இவர் பாடுவர். கோகில கண்டம் இவருக்கு அப்பவே. அருமையான குரல் வளம் தியாகராஜருக்கு. மந்திர சாஸ்திரம், ஜோசியம் எல்லாம் குல பரம்பரை வித்தையா இருக்கிறதுனால அதுலேயும் இவருக்கு நல்ல டேஸ்ட் உண்டு. ஆனா அதை உபயோகப்படுத்திக்கவே இல்லை. இவ்வளவு யோகியதை இருந்தும் குஞ்சி விருத்தி தான் பண்ணினர். அப்பா ஃபாலோ பண்ணினதை இவரும் ஃபாலோ பண்றார். குலதெய்வமான ராமனை பத்தி பாடணும் அப்படின்னு தியாகராஜருக்கு ஒரு நாளைக்கு தோணித்து. ஒரு சாகித்யம் ஒன்று எழுதிட்ட அப்பா கிட்ட வந்து சொல்ற, அப்பா நான் ஒரு சாகித்யம் எழுதியிருக்கேன், நம்ம குலதெய்வமான ராமனை பத்தி பாடட்டுமா அப்படின்னு கேட்டார். பாடுடா குழந்தை அப்படின்னார் அவர். அதை பாடுறார். முதல் சாகித்யம் அந்த சாகித்யம் தான். நமோ நமோ ராகவாய நீசம் சுகனுதாய தீனபதவே சகல லோகதயா சிந்தவே நமோ நமோ ராகவாய நீசம் நிஜ சேவக கல்பகதரவே ஆஜருத்ராத்ய மரகுரவே நமோ நமோ ராகவாய அனீசம் அப்படின்னு அப்பா கிட்ட பாடி காமிச்சார். இதுல வால்மீகி தான் ராமரை பாடியிருக்கார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் இல்லையா? ஆனா இந்த கீர்த்தனத்துல இவர் சொல்றார் சுகனுதாய தீன பந்தவே அப்படிங்கிறார். சுகபிரம்மம் பாடின ராமன் அப்படிங்கிறார் இவர் இந்த முதல் கீர்த்தனத்துல. இந்த கீர்த்தனத்தை அப்பா கேட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே இவனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்டு அதான் வீண வெங்கட்ராமையர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அனுப்பிட்டார். இவனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வீணை வெங்கட்ராமையருக்கு என்ன பெருமை அப்படின்னா சாந்தீபினிக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை அவருக்கு ஏற்பட்டு கொடுத்தான். அந்த பெருமை அந்த வீணை வெங்கட்ராமையருக்கு வந்து கொடுத்தான். ஏன்னா தியாகராஜருடைய குரு அப்படின்னு. கொஞ்ச நாள்லயே நல்ல ஞானம் வந்துடுத்து தியாகராஜருக்கு. ஒரு நாளைக்கு வீணை வெங்கட்ராமையர் சொல்ற, அப்பா நீ ரொம்ப ஞானியா இருக்க, என்கிட்ட ஒரு நாரத விஷயமா ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்றேன், அதை நீ உபாசனை பண்ணு, நாரதர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நாரத மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தார் தியாகராஜ். ஒரு நாளைக்கு நாரதர் பிரத்யட்சமாயிட்டார். அந்த நாரத மந்திரத்தை ஜபிச்ச உடனே ஸ்வர்ணானவம்ங்கிற ஒரு கிரந்தத்தை கொடுத்தார். அந்த சுவடி இப்ப இருக்கிறதா தெரியல. அதை கொடுத்த உடனே இவருக்கு சங்கீத ஞானம் பொங்க ஆரம்பிச்சுட்டான். பல கீர்த்தனங்கள் நாரதர் தான் குரு அப்படின்னே பாடியிருக்கார். எனக்கே ஒரு நாரதர் அந்த ஒரு கீர்த்தனம் தெரியும், நாரத கான லோலா அப்படின்னு நாரதர் தான் பாடியிருக்க. நாரத குரு சுவாமி அப்படின்னு பல கீர்த்தனங்கள். ஆனா இன்னைக்கு ஒரு 10-15 தான் நாரதரை பத்தி பாடின கீர்த்தனங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா. ஒரு கீர்த்தனத்துல நாரதர் குரு இல்லையா, குருலேக்க இடுவண்டி அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல குரு இல்லை அப்படின்னா நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இந்த கீர்த்தனங்கள்ல இருந்தே நமக்கு என்ன தெரியறது, இவர் வால்மீகி அப்படின்னு தெரியறது. வால்மீகி அவதாரம் ராமபக்தினால மட்டும் இல்ல, குருவை சொல்றதுல இருந்தே தெரியறது இவர் வால்மீகி அவதாரம் அப்படின்னு. நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவங்கிற இந்த ஸ்லோகத்திலேயே தெரியறது பாருங்க, வால்மீகிக்கு நாரதர் தான் குரு. அதனால தியாகராஜர் தன்னுடைய பூர்வ அவதார குருவான நாரதரைத்தான் இந்த அவதாரத்திலையும் குருவா மனசால ஏத்துக்கிறாராம். நாரதர் தான்
புரந்தரதாசரா அவதாரம் பண்ணினார்னு புரந்தரதாசர் அடியேன் சொல்ற போதே சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே புரந்தரதாசருடைய கிருத்திகள் நிறைய பாடுவார். யாரு? தியாக பிரம்மம். புரந்தரதாசரோட பஜன சம்பிரதாயத்துலதான் இவர், அதைத்தான் இவரும் ஃபாலோ பண்ணினார். இவரோட பஜன மார்க்கத்துக்கு வழிகாட்டி புரந்தரதாசருங்கிறதுனாலேயே இவர் நாரதரத்தான் தன்னுடைய குருன்னு சொல்றதும் பொருத்தமா இருக்கு. பார்த்தேளா, ராம பிரம்மம் மூத்த பையன் ஜப்பியசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ஆனாலும் இவர் தான் போய் உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வருவர், எல்லாரையும் காப்பாத்துவர், ஆத்துல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்துவர். அந்த உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வந்து ஒரு நாள் உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வந்ததும் அப்படியே களைச்சு சளைச்சு படுத்துட்டார். அப்போ மூத்த பிள்ளை ஜப்பியேசன் பக்கத்துல இல்ல, நம்ம தியாகராஜர் மட்டும்தான் இருக்கார். அம்மா இருந்துட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு சொல்ற, ராமன் என்ன அழைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டார். அதை கேட்டுட்டு தியாகு அழ தொடங்கிட்டான். ஏண்டா தியாகு அழற அப்படின்னு கேட்டார். அப்பா, எங்களுக்கு சொத்து வைக்கலையேன்னு நான் அழலப்பா, நீங்க போயிட்டா எனக்கு யாருப்பா ராம தரிசனம் பண்ணி வைப்பா, எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னார் தியாகராஜர். இப்படி ஒரு பிள்ளை ஆசைப்படுவானா? சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு சூத்திரத்தையும் மாலையையும் வச்சுண்டு ஜபம் பண்ணிண்டே இருப்பார் இவர். அதை எடுத்துட்டு வந்து தியாகராஜர்கிட்ட கொடுத்து, இதுதான்ப்பா சொத்து, இதை வாங்கிக்கோ, ராமா ராமா ராமான்னு ஜபி, எப்போ 100 கோடி ஆகுமோ அப்போ ராமன் ஒன்ன தேடிண்டு வந்துருவான்ப்பா. ஆனா 96 கோடியிலேயே ராமர் வந்துட்டாராம். பெரிய நிதி கிடைச்சது போல, ராமரே வந்துட்டது போல சந்தோஷப்பட்டார் தியாகராஜர். அதை வாங்கிட்டு கையில அப்பா காலகதி அடைஞ்சுட்டார். குலதன ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் தியாகராஜர் தான் பண்றார். அங்கேயே உட்காந்து 100 கோடி ராமநாம ஜபம் அப்பா சொல்லி இருக்காருன்னு ஜபிப்பார். உட்காந்து ஒச்சல் ஒழிவில்லாம ராம தியானமே பண்ணுவார். இந்த ஜப்பியேசன் பார்த்தான், தியாகுக்கு கொஞ்சம் கூட வீட்டு கவலையே இல்லை, இப்படி இருக்கான், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம், அப்போ தனி குடுத்தனமும் வச்சுட்டோம்னா இவன் வந்து வீட்டு கவலைப்படுவான் அப்படின்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் இந்த ஜப்பியேசன். தியாகராஜருடைய தர்மபத்தினி எப்பேற்பட்டவ, கமலாம்பாள்னு பேரு. தியாகராஜருக்கு ஏத்த ஜோடியா வந்துட்டான். அவ இவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவருடைய பஜனையில உட்காந்து அவளும் பாட ஆரம்பிச்சுடுவா. யாருக்குமே வீட்டை பத்தி கவலை கிடையாது. காலம்பர உஞ்சி விருத்திக்கு போவ, பாகவதாள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டா, கவலையே இல்லாம காலம் போயின்னு இருக்கு இவருக்கு. அதனால இவர் பாடுறார், நான் ஏன் கவலைப்படணும், மா கேளரா வீச்சரமு, எனக்கு என்னடா கவலை நீ இருக்கிற போது அப்படின்னு பாடுறார். ஒரு நாளைக்கு இவருடைய அப்பா காலத்து நண்பர் வந்தார். இப்படி அண்ணாவை பிரிஞ்சு தனியா வந்துட்டேடா தியாகு, உனக்கு கிரகம் சரியில்லை, கிரக கோளாறு போல இருக்கே அப்படின்னார். கிரக பலம்னு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ராமருடைய அனுகிரக பலம் இருக்கு, துஷ்ட சங்கம் இல்லை, சத் சங்கம் இருக்கு, ஏகாந்தமா ராத்திரி மத்தியானம்னு நான் உட்காந்து ராம தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இப்படி உட்காண்டிருக்கீர் அப்படின்னு என்ன கேட்பார் இல்லை அப்படின்னார். அனாதையா போயிட்டேடா கண்ணாணி அப்படின்னார். அனாதையா? யாரு அனாதை? ஒத்துருமே அனாதை கிடையாது. சர்வலோகநாதன் இருக்கிற போது யாரு அனாதை? எனக்கு எல்லா பந்துக்களும் இருக்கா அப்படின்னு பாடுறார் ஒரு கீர்த்தனம். சீதம் மாயம்மா ஸ்ரீராமோடு மாதன்றி, எங்க அப்பா ராமர் இருக்கார், எங்க அம்மா சீத்தை இருக்கா, பாதாத்மஜ சௌமித்ரி வைணதேயரி புமர்தன காதவர தாதுலு சோதனு மாவோ மனச சீதம் மாயம்மா. எனக்கு என்னோட சகோதரெல்லாம் வேற. முதல்ல ஹனுமன் தான் என்னோட சகோதரன், அதுக்கப்புறம் கருடன், அதுக்கப்புறம் பரத லக்ஷ்மண சத்ருகுணாலாம் என்னோட சகோதரா,
எல்லாரும் என்னோட சகோதரராச்சேன்னு இந்த கீர்த்தனத்துல சொல்ற. ஜப்பியசன் சகோதரன் இல்லைங்கிறது எனக்கு நஷ்டமே இல்லை. அவனுக்கும் எனக்கும் ஆனா எந்த விரோதமும் கிடையாது. எல்லாம் ராமனுடைய சங்கல்பம். எல்லாரும் சகோதராள் அப்படின்னு காட்டுறது தானே ராம அவதாரமே. வேடுவன் அவனை, ஒரு குகன் அவனை சகோதரன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ராட்சசன் இவ விபீஷணன் அவர் சொன்னார் சகோதரன்னு. குரங்கு சுக்ரீவனை சகோதரன் சொல்லிட்டார். எல்லாரையும் சகோதரன்னு சொல்லிட்டாரே என்னோட பிரபு. இவாள்லாம் எனக்கும் சகோதராள் தான், அதனால எல்லாருமே எனக்கு பந்துக்கள் தான் அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல சீதம்மா மாயம்மால பாடுற. உஞ்சி விருத்திக்கு போய் 1,00,000 பேருக்கு சாதம் போட்டுடுறார் தியாகராஜர். ஏன்னா அது அட்சய பாத்திரமாச்சு. அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுற. கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய புகழ் ஏறிண்டே போறது. இவருடைய சிஷ்யாலும் நிறைய பேர் ஆயிட்டா இவருக்கு. அதுல வெங்கட்ராம பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் சிஷ்யர். வாலாஜாபேட்டைங்கிறத தான் அவருடைய சொந்த ஊர். சௌராஷ்டிர பிராமணர். தியாகராஜ சுவாமிகளை பத்தி அழகான ஒரு சோஸ்திரம் பண்ணியிருக்க சம்ஸ்கிருத ஞானி அவர். அந்த சோஸ்திரத்துல சொல்ற தியாகராஜருடைய அவருடைய யோகீதைய சொல்ற. எப்படி சொல்றார் பாருங்க. யாதோ நைகம சர்ச்சையா மிருது கிரா பல்மீக ஜன்மா முனிஹி வைராக்யே சுகயேவ பக்தி விஷயேவே பிரக்லாதயேவ ஸ்வயம் பிரம்ம நாரதயேவ ச பிரதிமயோः சங்கீத சாகித்யயோः யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவக தம் தியாகராஜம் பஜேயே அப்படின்னு அவரை பத்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுல சொல்ற வேதாந்த சர்ச்சை பண்ணி அதை நிர்ணயம் பண்ற விஷயத்துல தியாகராஜ சுவாமிகளை பார்த்தா வியாசரோ அப்படின்னு தோன்றது. அந்த அளவுக்கு அவருக்கு வேதாந்த ஞானம் இருக்கு. இவருடைய கவிதையின் சரசமான சரளமான பிரயோகங்களையும் மிருதுவான கவிதைகளையும் பார்த்தா வால்மீக ஜன்மா முனிகி, வால்மீகியே மறுபடியும் வந்திருக்காரோ அப்படின்னு தோன்றது. எதிலையுமே பற்றுதல் இல்லாம தனித்து இருக்கிறத பார்த்தா வைராகிய சுக ஏவ, சுகபிரம்மம் வந்திருக்காரோ அப்படின்னு தோன்றதாம். பக்திய பார்த்தாலோ பிரகலாத ஏவ ஸ்வயம், பிரகலாதனுக்கு எவ்வளவு திடபக்தி இருந்ததோ அத்தகைய திடபக்தி இவருக்கும் இருந்ததாம். சாகித்யங்களை சிருஷ்டி பண்றத பார்த்தா பிரம்மாவோ அப்படின்னு தோன்றது. பாடுறத பார்த்தா நாரதர்னு தோன்றதாம். ராம நாம ஜபம் பண்றத பார்த்தா சிவபெருமானோ அப்படின்னு தோன்றதாம். ஆனவரதமும் சிவபெருமான் ராம நாம ஜபம் தான் பண்ணுவார். இவ்வளவு பேரும் சேர்ந்து தியாகராஜர்னு ஒரு ரூபமா அவதரிச்சிருக்காரோ அப்படின்னு தோன்றதுன்னு இந்த ஸ்லோகத்துல அந்த வெங்கட்ராம பாகவதர் பாடுறார். பாகவத தர்மம் தவறாம செய்யற, அதை கடைபிடிக்கிற தர்மத்தை கூட கூட ராமனை பிரத்யட்சமா பார்க்கணுங்கிறதுக்காக 100 கோடி ராம நாம ஸ்மரணம் அனவரதமும் பண்றார். யார் இவர் அனவரதமும் ராமநாம ஸ்மரணம் பண்றாரே, யார் எண்ணிப்பா? எண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லையா, பகவான் எண்ணிப்பானாம் அப்படின்னு யார் சொல்றான்னா சமர்த்த ராமதாசர் சொல்ற. 1 கோடி ஆயிடுத்து அப்படின்னா ராமருடைய கோதண்டத்துல ஒரு மணி டங்குன்னு அடிக்குமா, எந்த பக்தன் ஜபிச்சிருக்கான்னு தெரிஞ்சுப்பாரா ராமர் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சொல்ற. அதனால நம்ம அனவரதம் ராமநாமம் சொல்லலாம். 100 கோடி 200 கோடி எத்தனை வேணாலும் எண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. என் ஜென்மால 100 கோடி ஆகுமா ராமா அப்படின்னு நினைக்கிறார் ஒரு நாளைக்கு. என் அப்பா பரம பாகவதராச்சே, அவருக்காகவாவது நீ எனக்கு தரிசனம் கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டே எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு சித்த விஷ்ராந்தி எடுத்துக்கலாமே அப்படின்னு படுத்துக்கிறதுக்காக போற அவரை அறியாம ராமா அப்படின்னு அந்த க்ஷணம் யாரோ கதவை தட்டுறா. இந்த நேரத்துல யார் அப்படின்னு நினைச்சுட்டு போய் கதவை திறக்கிற கோடி சூரிய பிரகாசனா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு திவ்ய கிரீடத்தோட திவ்ய பீதாம்பரதாரியா
கையில கோதண்டத்தோட லக்ஷ்மண சுவாமியோட கூட கல்யாண கோலத்துல ஜனக மகாராஜா பார்த்து இவர்கள் யார் அப்படின்னு கேட்கிற போது எந்த வயசுல ராமர் இருந்தாரோ சௌபஸ்திர யௌவனோ எதிர்ச்சைவர் எதிர்ச்சைவர் தாம் பிராப்தோ தேவலோகாதி மாம்பரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தார். அப்படி ஜனக மகாராஜா எப்படி பார்த்தாரோ அந்த கோலத்துல இவருக்கு காட்சி கொடுக்கிறார். பார்த்ததுமே பக்தி பரவசமாகி கம்பீரமா பாடுறார் ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் அது. பால கனகமய சேல சுச்சன பரிபால ஸ்ரீ ரமாலோல. பொங்கி எழுந்த ஆனந்தம் அந்த கீர்த்தனத்துல தெரியறது. பகவத் சாட்சாத்காரம் ஆயிடுத்து அப்படின்னா சிலர் பேர் என்ன பண்ணுவா, அப்படி தளர்ந்து போயிடுவா. ஆனா இவர் தளர்ந்தே போகல. அவரை ராரா ராஜகுமாரா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா இவருக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும். தர்சனமான உடனே சில பேர் மூர்ச்சி ஆயிடுவா, மூர்ச்சையும் ஆகலை இவர். உடனே சில பேர்லாம் கதறுவா, கதறவும் இல்லை, பிரேமையோட கூட தேவாதி தேவா ராரா மகானுபாவா அப்படின்னு ராமபிரான கைய பிடிச்சு அழைச்சிண்டு வந்து ஆசனத்துல அமர்த்தினர் பூஜிக்கிறது. இந்த கீர்த்தனமே எடுத்து காட்டுறது யக்ஞ சம்ஹார்த்தம் விஸ்வாமித்திரர் பின்னாடி போன கோலம் அப்படின்னு. அந்த கோலத்துல கல்யாண வயசுல வந்திருக்கிற ராமரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பரிபூர்ண பகவத் சாட்சாத்காரம் கிடைச்சுடுத்து இவருக்கு. ஆனா வரதமும் ராம தியானத்திலேயே ராம பிரேமையிலேயே மூழ்கி இருக்கார் இவர். இவருடைய கீர்த்தனங்கள்லாம் அப்படி பிரபலமாயிடுது. சரபோஜி ராஜாவே இவருடைய கீர்த்தனத்தை கேட்டுட்டு சொக்கி போயிட்டார். இவரை சபைக்கு சரபோஜி மகாராஜா அழைக்கிறார். போனாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல அனுபவிப்போம். பால கனகமயங்கிற கம்பீரமான கீர்த்தனத்தோட அடியேன் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். தியாகராஜ சுவாமிக்கு ஜெய். பால கனகமய சேல சுஜன பரிபால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீராம லோல விஜித சரதால சுபத கருணால வால கணநீல வனமாலிகா பரணகேலானி தய ராரா தேவாதி தேவா ராரா தேவாதி தேவா ராரா தேவாதி தேவா ராரா மகானு பாவா ராரா தேவாதி தேவா ராரா மகானு பாவா ராரா ஜீவனே ரகுவர புத்திர தர சூத பூர ஹிருதய பரிவார ஜலதி கௌபீர தனுஜ சௌஹார பதன சுகுமார போத ஜன விஹார சகல ஸ்ருதி சாதனா து பைலே